guys, welcome to Papi's kitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கப் ப்ளம் கேக் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான திங்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் guys தேவையான திங்ஸ். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் ப்ளம் கேக். வெளியெல்லாம் இப்போ போய் நம்ம வாங்க முடியாது, லாக்டவுனால் கடையெல்லாம் சாத்தி. அதனால் சின்ன பெரிய கப் எடுத்துருக்கேன், நீங்கள் சின்ன கப்பு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் சுகர் ஃபஸ்ட்டு போட்டு பவுட்ரு பண்ணிக்கணும் மிக்சியில். அது பவுட்ரு ஆனோன்னா நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதையும் மிக்சியில் இது பண்ணிக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கையில் அவ்வளோ இதுவாக சாப்பிட்டு அடிக்க முடியாது, ரொம்ப நேரம் இது பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் மிக்சியில் போட்டு இது பண்ணோம்னா சரியாக இருக்கும். அதை ஒரு பவுலில் ஊற்றிட்டோம். இதை ஒரு பவுலில் ஊற்றிட்டு அதையும் இன்னும் நல்லா அடிக்கணும், மிக்ஸ் பண்ணி நுர வர மாதிரி அடிக்கணும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். கேக் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம நல்லா அடிக்க நல்லா நுர மேலே வருது பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். அப்போ தான் எப்படி அடிக்கும்போது நல்லா நிறையா வருது பாருங்கள். அது மாதிரி தான் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு தேவையான சுகர் போட்டுங்க. நான் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நான் 1/2 கப் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல் கப் கூட எடுத்துக்கோங்க. மைதா ஜலிச்சிக்கணும், ஏன்னா அது உருண்டையாக இருக்கும். நம்ம ஜலிச்சிக்கினா நல்லா நைஸாக வரும். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போடுங்க. வெனிலா எசன்சி கொஞ்சம் ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் போட்டு, நிறைய போட்டாலும் ரொம்ப வாசனை வர மாதிரி இருக்கும், ஸ்மெல் ரொம்ப அதிகமாக வரும். அதை நல்லா ஒரே பக்கமாக கலரி விடணும். மேலே ப்ளம் போட்டு ஒரே மாதிரி கலரணும். சும்மா அப்படியே வேறு மாதிரி கலர்னா கேக் நல்லா சாஃப்டாக வராது. மெதுவாக கலரணும். நான் இந்த பெரிய கப் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன கப்பாக இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை கப்பு இல்லை கூட சின்ன டம்ளரில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் ஆயில் தடவணும். உள்ள ஆயில் தடவிட்டு ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, 1/2 கப் மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னா அது வெந்து மேலே வரும்போது உங்களுக்கு அப்படியே நிறைய ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் 1/2 கப் ஊற்றினாலே போதும். வச்சுட்டு ஒரு பாத்திரம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு உள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கணும். பார்க்கும் போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கேக்கில் நம்ம வெளியே கூட கிடைக்காது, நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்லாம். நம்ம கடையிலலாம் 2 நாள் 3 நாள் வச்சுருந்து பழசை தான் கொடுப்பாங்க. நம்மனா வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்போவே சாப்பிட்லாம். ஸ்கூல் டைப் போயிட்டு வந்தால் கூட குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்க சாப்பிடுவாங்க. அது மேலே ப்ளம் போடுங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த கலர் தான் போட்டிருக்கேன். அது உள்ள கை எடுத்துகிட்டு போய் அப்படியே வைக்காதீங்க, சூடாக இருக்கும். கைஸ் கேக் ரெடி. கட் பண்ணி காட்டுறவங்களுக்கு நீங்கள் பாருங்கள், அப்படியே ஸ்லைஸாக அழகாக வரும். பார்க்கும் போதே சூப்பராக நல்லா வெந்து எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள்.
இது ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க கப்பு. நீங்கள் அது எடுத்துட்டிங்கன்னா அழகாக வரும். நம்ம கடையில் வாங்கினா கூட இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது நம்மளுக்கு. கட் பண்ணுறது அழகாக இருக்குது பாருங்கள், அழகாக ஸ்லைஸாக வருது பாருங்கள் கட் பண்ணுறது. அவ்வளோதான் கைஸ், கேக் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.